தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே அரசு பள்ளியில் 7 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர் இருவர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளனர். அரசு பள்ளி மாணவிகளுக்கு ஆசிரியரால் நேர்ந்த கதியில் நடந்தது என்ன? அரசு பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக போக்சோவில் சிக்கிய ஆசிரியரின் அத்துமீறலுக்கு உடந்தையாக இருந்ததாக வழக்கில் சிக்கிய பள்ளி தலைமை ஆசிரியை. வேலியே பயிரை மேய்ந்த கதையாய் படிக்கும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்ட அதிர்ச்சி சம்பவத்தில் உரிய நடவடிக்கை பாயுமா? குரு அவங்க தானே, எங்களுக்கு அப்புறம் அவங்க தானே, அவங்கள நம்பி தானே அனுப்புறோம். அவங்க தானே ஒழுங்கா பாத்துக்கிறோம். என் பிள்ளைக்கு நடந்தது இனி யாருக்குமே நடக்கக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணது. அவரை வேலையை விட்டு தூக்கணும், போக்சோ சட்டத்தில் அவரை போடணும். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே 8 புலிக்காடு பகுதியில் அரசு நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இப்பள்ளியில் கரம்பயம் கத்திரிக்கொள்ளை பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் என்பவர் 5ஆம் வகுப்பு ஆசிரியராக பணியாற்றி வந்தார். 53 வயதான இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வகுப்பறையில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறி மாணவி ஒருவரை எழுந்து நின்று படிக்க கூறியுள்ளார். அப்போது மாணவி படித்துக் கொண்டிருந்த போது ஆசிரியர் பாஸ்கர் பாலியல் ரீதியாக மாணவிக்கு தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாணவி தனது பெற்றோரிடம் கூறி கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். அதை கேட்டதும் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் பள்ளி தலைமை ஆசிரியர் விஜயாவிடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் அவர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. மாணவியிடம் எல்லை மீறியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக தலைமை ஆசிரியையாக அவர் செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்யாமல் பெற்றோரிடம் அலட்சியமாக பேசியதாக கூறப்படுகிறது. அதனால் மிகவும் மனவேதனைக்குள்ளான மாணவியின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் பட்டுக்கோட்டை மகளிர் காவல் நிலையத்தில் ஆசிரியர் பாஸ்கர் மீது புகாரும் அளித்தனர். அப்புகாரின் பேரில் போலீசார் ஆசிரியர் பாஸ்கரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். மேலும் பள்ளி மாணவர்களிடமும் தனித்தனியாக விசாரணை நடத்தியதாக தெரிகிறது. அதில் அதிர்ச்சிகரமாக மேலும் 6 மாணவிகளுக்கு ஆசிரியர் பாஸ்கர் பாலியல் தொல்லை அளித்தது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே மாணவிகளின் பெற்றோர் தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்தும் அவர் வழக்கம் போல கண்டும் காணாமல் சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து களத்தில் இறங்கிய போலீசார் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த ஆசிரியர் பாஸ்கர் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்ததாக தலைமை ஆசிரியர் விஜயா ஆகிய இருவர் மீதும் போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிந்து கைது செய்துள்ளனர். தினமும் நிறைய 18 பிள்ளைல பொம்பளை பிள்ளைல 15 பிள்ளைகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறாரு. வயசு அவருக்கு 53 வயசு. 53 வயசுல பிள்ளைல பச்சை பிள்ளைல அந்த பிள்ளைல மேல கை வைக்கிற வயசா? குட் டச் பேட் டச் எதுன்னு சொல்லி கொடுக்குற இடத்துல இருந்துகிட்டு அவர் பிள்ளைல மேல எங்கெங்க தொடக்கூடாதோ அந்த அளவுக்கு தொட்டிருக்காரு. பிள்ளைல சொல்லவே வெக்கப்படுதுங்க. குரு அவங்க தானே, எங்களுக்கு அப்புறம் அவங்க தானே, அவங்கள நம்பி தானே அனுப்புறோம். அவங்க தானே ஒழுங்கா பாத்துக்கிடணும். என் பிள்ளைக்கு நடந்தது இனி யாருக்குமே நடக்கக்கூடாது. அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பிரச்சனை பண்ணது. அவரை வேலையை விட்டு தூக்கணும், போக்சோ சட்டத்தில் அவரை போடணும். போக்சோ சட்டத்தில் அவரை கைது பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனை ஓயும். அது வரைக்கும் ஓயாது. மேலும் சம்பவம் தொடர்பாக தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் அதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு பள்ளி மாணவிகளுக்கு வகுப்பாசிரியரை பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுவது பட்டுக்கோட்டையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.